இஸ்லாமிய கல்வி தேடல் என்ற இந்த கான்செப்ட் மிக கவனமாக புரியப்பட வேண்டிய ஒரு கான்செப்ட் ஆகும். எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், இந்த ஆர்வம் என்று கோளாறாக மாறி இருக்கிறது. கோளாறாக மாறி சில வாலிபர்கள் மிஸ்கைட் பண்ணப்படுகிறார்கள். தீவிரவாதங்களை எல்லாம் சில நேரங்களில் உள்வாங்குகிற நிலைக்கு போகிறார். ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. அவருடைய அந்த உணர்ச்சிகளுக்கு ஏற்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படும் போது அதுதான் சத்தியம் என்று நினைத்து அதுக்கு பின்னால போய் விடுகிறார். போய் கடைசியில முடிவு என்ன வருது? முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஆபத்து. ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு இல்லை, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலைக்கு இந்த கல்வி தேடல் முறை என்று வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது. மிக கவனமாக பயணிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது யுர்ஃபஉல் இல்ம் வ யظஹருல் ஜஹல், கல்வி உயர்த்தப்படும், ஜஹல் வெளிப்படும் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், கல்வி உயர்த்தப்படும், ஜஹில் வெளிப்படும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்ற கல்வி எது? எந்த கல்வி? சயின்ஸா? இல்லை, எந்த கல்வியை சொல்றாங்க? மார்க்க கல்வி. சயின்ஸ் டெவலப் ஆகிட்டு தான் போகுது. மார்க்க கல்வி உயர்த்தப்படும், என்ன வெளிப்படும்? ஜஹில் வெளிப்படும். இப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? மார்க்க கல்வி உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறோமா அல்லது மார்க்க கல்வி அதிகரிக்கிற நிலையில் இருக்கிறோம்? வெளிப்படையில் பார்த்தால் மார்க்க கல்வி அதிகரித்திருக்கிற நிலையில் தான் இருக்கிறோம் வெளிப்படையில் பார்த்தால். ஆனால் ஆழமாக பார்த்தால் மார்க்க கல்வி உயர்த்தப்படுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். இதை எதை வைத்து நான் சொல்லுகிறேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்லிட்டு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன், எதுக்கு கல்வி உயர்த்தப்படும் என்பதற்குரிய விளக்கத்தை சொல்லும் போது, இன்னல்லாஹ லா யன்தஸிஉல் இல்ம இன்திஸாஅன், இன்னும் ஒரு ரிவாயத்தில் இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம பிகப்ல் இன்னல்லாஹ லா யக்பிதுல் இன்னல்லாஹ லா யன்தஸிஉல் இல்ம இன்திஸாஅன் அல்லது லா யக்பிதுல் இல்ம கப்தன். அதாவது கல்வியை அல்லாஹ் ஒரே அடியாக பிடுங்கி அப்படியே உயர்த்துவதில்லை. கல்வி உயர்த்தப்படும் என்றால் பூமியிலிருந்து அப்படியே கல்வியை தூக்கி எடுக்கிறது அல்ல. وَإِنَّمَا يَقْبِضُ الْعِلْمَ بِقَبْضِ الْعُلَمَاء, உலமாக்களுடைய உயிர்களை எடுப்பதன் மூலம் கல்வியை அல்லாஹ் உயர்த்துவான். ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன், இப்படி ஒவ்வொரு உலமாவாக ஆலிமாக மௌத்தாகுவாங்க. மௌத்தாகி போனால் உலமாக்கள் இல்லாம போவாங்க. இந்த நேரத்தில் இத்தஹதன் நாஸு ரூஸன் ஜுஹாலா, மக்கள் ஜாஹில்களை தலைவர்களாக ஆக்குவார்கள். மக்கள் ஜாஹில், ஜாஹில் என்றால் அறிவிலி, மார்க்க நாலேஜ் இல்லாத அந்த அறிவிலி, சயின்டிஸ்ட சொல்லல, மார்க்க அறிவில்லாத மக்களை மக்கள் தலைவர்களாக ஆக்கி என்ன பண்ணுவாங்க? அவர்களிடம் போய் ஃபத்வா கேட்பார்கள். சுப்ஹான், எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாரு. அந்த மார்க்க அறிவில்லாத முட்டாள்களிடம் போய் இந்த மக்கள் ஃபத்வா கேட்பார்கள். அந்த மார்க்க அறிவில்லாதவர்களும் ஒரு பயமும் இல்லாமல் ஃபத்வா கொடுத்து யதில்லூன வ யுதில்லூன், சுப்ஹானல்லாஹ், தாமும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுப்பார்கள் என்று கிட்டத்தட்ட அந்த காலம் மாறி